Assalamu alaikum. Good evening. Walaikum assalam. Walaikum assalam, sir. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏழுக்கு போட்டோன்னா சின்ன ஒரு ஹெட்டிங் ஃபங்க்ஷனும் டக்குனு போயிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியாக நாங்கள் அளவீடு மதிப்பீடு முக்கியத்துவம் பெறுகின்ற அளவீடு மதிப்பீடு கணிப்புகள்லாம் முக்கியத்துவம் பெறுகின்ற குழுவினர் பார்த்தோம். இப்போ நாங்கள் அடுத்த தலைப்பு, எங்களோட கடைசி தலைப்பு, மிக முக்கியமான விடயம், ஒவ்வொரு மதிப்பீட்டு பேதங்களும் அணுகுமுறைகளும் என்பதை பற்றி நாங்கள் சுருக்கமாகத்தான் பார்க்க போன்றோம். நிறைய விடயங்கள் பின்னுக்கும் இது தொடர்பான ஒவ்வொரு முறைகள் பற்றி சில விடயங்களை பின்னுக்கும் இருக்கிறதால பின்பகுதிகளில் அதை பார்த்து கொள்ளலாம். நாங்கள் முதலாவது ஒவ்வொரு மதிப்பீட்டு பேதங்கள் அணுகுமுறைகள் சொல்ற நேரம், எங்களுக்கு மதிப்பீடு என்றால் என்ன, கணிப்பீடு என்றால் என்ன, அளவீடு என்றால் என்ன, கல்வியில் அளவீடு கணிப்பீடு மதிப்பீடு ஆகிய எண்ணக்கருக்கள் எவ்வாறு அமைகின்றது ஆகிய விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். இன்றைக்கு முதலாவது மதிப்பீட்டு பேதங்கள் என்கின்ற போது மதிப்பீட்டு முறைகள் என்ற தலைப்பின் கீழ் மதிப்பீட்டிலே இருக்கின்ற முறைகளை பற்றி, ஒவ்வொரு முறைகள் என்ன என்பதை பற்றி கற்க போன்றோம். உங்களுக்கு தெரிந்த விடயம், அதிலே ஒரு பாடசாலையிலே முக்கியமாக இது ஒரு பாடசாலை என்று மாத்திரம் கூறுவதை விட வேறு சில நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த மதிப்பீட்டு பேதங்கள் எண்ணக்கருக்கள் எவ்வாறு ஒழுங்கமைந்துள்ளன என்பதை பற்றியும் அறிந்திருக்க வேண்டிய தேவை இருப்பதால் அந்த மதிப்பீட்டினுடைய பல்வேறு வகைப்பட்ட மதிப்பீடுகள் எவ்வாறு என்னுடைய கல்வியில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை நாங்கள் பெறப்போகின்றோம். அதன் அடிப்படையிலே முதலாவது எங்களுடைய மதிப்பீடு தான் இடப்படுத்தல் மதிப்பீடு. அதாவது 4 வகையான மதிப்பீடுகளை பற்றி பார்க்க போன்றோம். ஒன்று இடப்படுத்தல் மதிப்பீடு, இரண்டாவது உருவாக நிலை மதிப்பீடு, அதுக்கு வேறு பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள், தொடர் மதிப்பீடு, அமைப்பு மதிப்பீடு என்று. அடுத்ததாக கண்டறி மதிப்பீடு, அதே மாதிரி ஆய்ந்தறி மதிப்பீடு, இறுதி மதிப்பீடு அல்லது கூட்டு மதிப்பீடு என்கின்ற 4 பேதங்களை பற்றி கதைக்க போன்றோம். எனவே இடப்படுத்தல் மதிப்பீடு பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள். அஸ்னா யோகன் இருக்கிறார். அடுத்தது பொலிஜாக்கள் மனோஜ்குமார் இருக்கிறார். பொலிஜாக்கள் தான் கொஞ்சம் சொல்லுவாங்க, அவங்கள அடியொற்றி நாங்கள் காய்ச்சி கொண்டு போகலாம். சொல்லுங்க, இடப்படுத்தல் மதிப்பீடு என்றால் என்ன? பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் என்று சொல்லுவார். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொன்னால் இலகுவா இருக்க வேண்டாம், இதில் விடயங்களை புரிந்து கொள்றது. இது நோட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு மொடியூல் 2 வந்துட்டா போட்டாங்களா? ரைட். மொடியூல் 1 முடிச்சுட்டு மொடியூல் 2 போவோம். சொல்லுங்க, இடப்படுத்தல் மதிப்பீடுன்னா என்ன? உங்களோட கருத்துக்களை விரைவு சொல்லுங்க. அதாவது மாணவர்கள் வகுப்புல எத்தனாவது நிலையில இருக்கிறாங்கன்றது சொல்றது தகுதி நிலை மதிப்பீடு, அதை இடப்படுத்தல் மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. சத்தம் வருதுல சத்தமா சொல்லு. ஒரு வகுப்புல மாணவர் பரீட்சையில எத்தனாம் இடத்துல இருக்கிறன்றத மதிப்பீடு செய்வது இடப்படுத்தல் மதிப்பீடு சொல்லலாம். மற்றாக உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.
சொல்லுங்க மற்றாக. ஓம் சார், அதாவது இடப்படுத்தல் மதிப்பீடு என்று சொன்னா ஒரு அதாவது உதாரணமா ஒரு தர மார்க்கு பிள்ளைகள் எடுக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்றை வச்சு அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அறிஞ்சதுக்கு பிறகு அவங்கள தர மார்க்கு சேர்க்கிற அவங்களோட அந்த எது எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக வைக்கிறது வந்து இடப்படுத்தல் மதிப்பீடு. எந்த நிலையில் இருக்கிறார், வெரி குட். ஒருவருடைய நிலையை அறிவதற்காக இதை பல பேர்களை கொண்டு அழைக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி நிலைகாண் பரீட்சை என்றும் கூறலாம். வெரி குட். நிலைகாண் பரீட்சை என்றும் அழைக்கலாம். என்ன பரீட்சை? நிலைகாண் பரீட்சை. அதுவும் நல்ல ரைட். வேற உதாரணங்கள் அவர் நீங்க சொன்ன என்ன நிலையில நிறைய உதாரணங்கள் சொல்ல போறோம். இடப்படுத்தல் மாதிரி நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நீங்களும் சொல்லலாம். எனக்கு சொல்லுங்க. சார் உதாரணமா அடுத்த உதாரணம் என்னண்டா, ஒரு வகுப்புல இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒரு எண்ணக்கரு ஒன்றை படிப்பிக்கக்குள்ள அது தொடர்பாக அதுக்கு முந்திய ஏதாவது அது சம்பந்தமான எண்ணக்கருக்கள் அவங்க அறிஞ்சு வச்சுக்கிறாங்களான்னு சொல்லி பாக்குறதுக்கு. புதிய எண்ணக்கருக்களை அறிந்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு ரைட். வேற கருத்துக்கள் இதை விரைவாக நீங்க சொன்னா நாம் விரைவாக காய்ச்சி கொண்டு போகலாம். நீங்க யோசிக்க தேவைன்னா நான் உரிய தாக்கத்துக்கு முடிப்பேன். இதை என்ன முடிவில் போட்டு செய்யறதால அது குயிக்கா போயிடும். சரி. பாடத்திட்டமும் நடந்து கொண்டிருக்கொள்ள இடையில ஒரு சோதனையை வழங்கி ஒவ்வொரு மாணவனையும் புள்ளி ஒப்பிட்டு பார்க்கிறது. ரைட். உங்களுடைய கருத்துக்களோடு நாங்க கொஞ்சம் பயணிப்போம். யூனிவர்சிட்டி அல்லது யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்றார்கள், ஒரு ஆங்கில கோர்ஸ் வைப்பாங்க. இங்கிலீஷ் லேர்னிங் யூனிட் எனப்படுகின்ற ஒரு அலகு இருக்கிறது பல்கலைக்கழகங்களிலே. அது தனியான ஒரு அலகாக இங்கிலீஷ் வருகின்றவர்களுக்கு ஆங்கில மொழி புலமையை ஒரு அளவுக்கு ஏற்படுத்துவதற்காக அந்த இங்கிலீஷ் லேர்னிங் யூனிட்டை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு 3 மாதங்கள், பொதுவாக 2 மாதங்கள் மாதிரி ஒரு இங்கிலீஷ் ப்ரீ கோர்ஸ் ஒன்று நடத்துவாங்க. இதில் இருப்பீங்க நீங்க. பிஜிடி ஆக இருக்கிறீங்களா? சுஹா? ஆம் சார். நீங்க யூனிவர்சிட்டிகள்ல அமீராக்கள் என்ன செய்வாங்க போன உடனே? ஓ சார், இங்கிலீஷ்ல குரூப் பிரிப்பாங்க சார். எங்களோட நிலைய பார்த்து குரூப் பிரிப்பாங்க. வெரி குட். ரைட். அந்த குரூப் இருக்கிறது தான் இந்த இடப்படுத்தல் அல்லது தகுதிகான் மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. இடப்படுத்தல் மதிப்பீடு. ஏனென்றால் ஆங்கில மொழி திறமையை பொறுத்த வரையில எல்லாரும் ஒரே மட்டத்தில் இருக்க மாட்டார். ஒவ்வொருடைய மட்டங்கள் வேறு. அதனால கொஞ்சம் எளிமையான மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை படிப்பிக்க முடியாது. ஒரு பேப்பரை வைப்பாங்க. அந்த பேப்பர்ல நீங்க பெற்றுக்கொள்ற புள்ளி அடிப்படையில் 3 குரூப்புகளா அல்லது 4 குரூப்பாக பிரித்து அவரவருடைய மட்டங்களுக்கு ஏற்ப லோ, மிடில், ஹை ஸ்டாண்டர்ட்ல வைப்பாங்க. அதுக்காக வைக்கிற எக்ஸாம் தான் இந்த இடப்படுத்தல் மதிப்பீடு. அதே போன்று ஸ்காலர்ஷிப் பரீட்சையும் ஒரு வகையில இடப்படுத்தல் மதிப்பீடு. எப்படி? ஒரு பிளேஸ்மெண்ட் டெஸ்டாக இருக்கிறது. எப்படி? ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஒரு வகையில இலங்கையில் உள்ள பெரிய பாடசாலைக்கு வெரி குட் தெரிவு செய்தது. ராயல், மற்றது டிஎஸ், ஹர்ஸ்டன், ஆனந்த காலேஜ், கேண்டில கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், தர்மராஜ, சென்ட் ஆண்டனிஸ் போன்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல்களில் கொஞ்சம் சேர்க்கிறதுக்காக இந்த இடப்படுத்தல் மதிப்பீடு செய்தாங்க. ஸோ தட் இஸ் இடப்படுத்தல். எனவே பொதுவாக பிரவேச அடைவு செயல் அடைவை கணிக்கிறது. மற்றது ஒரு கோர்ஸுக்கு சில கோர்ஸுகள் இருக்குதானே. உதாரணமாக ட்ரைனிங் கோர்ஸுகளுக்கு ஆங்கிலம் மாத்திரம் அல்ல, ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குதானே. சில மெக்கானிக்கல், பிளம்பிங் போன்ற அதில் எந்த மட்டத்தில் இருக்கிறார், எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கறதுக்காக அப்படியான நிலைமையில மாணவர்களில் ஒரு பிரவேச என்ட்ரி குவாலிஃபிகேஷன் சொல்லுவார்கள். என்ட்ரி குவாலிஃபிகேஷன் அல்லது என்ட்ரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
அவங்களோட என்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு என்டர் பண்ணுறதுக்கான ஒரு விடயத்தை தான் நாங்கள் இடப்படுத்தல் மதிப்பீடு. பொதுவாக ஆங்கில பாடமுறையை கற்கச் செல்கின்ற டெக்னிக்கல் காலேஜ் ஸ்லியேட் போன்ற இடத்துல செய்கின்ற கோர்ஸுகள், அப்படியாக ஈவன் தையல் வகுப்புகளுக்கு கூட தொழிற்பயிற்சிக்காக செல்கின்றவர்களை இடப்படுத்தல் மதிப்பீடு செய்துதான் அவர்களை குழுக்களாக பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ இப்போ எல்லாருக்கும் கிளியரா இடப்படுத்தல் மதிப்பீடு இருந்தா ஓகே. அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோமா? ஓகே, விளங்கிட்டுதா? ஓகே சார். ஓகே, அடுத்தது உருவாகு நிலை விளங்கிட்டு. மதிப்பீடு. உருவாகு நிலை மதிப்பீடு, தொடர் மதிப்பீடு அல்லது அமைப்பு மதிப்பீடு. இதுல மாறி இன்டர்சேஞ்சபிளி அநேகமான சில நூல்கள்ல அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் எனப்படுகின்ற சொல்லை தமிழிலும் கூட இந்த கணிப்பீடு மதிப்பீடு என்கின்ற சொற்கள் மாறி மாறி ஒரே கருத்துடையவையாக பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். சில சந்தர்ப்பங்களில் கணிப்பீடு என்பது மதிப்பீடாகவும் மதிப்பீடு என்பது கணிப்பீடாகவும் அவ்வாறாக பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த உருவாகு நிலை கணிப்பீட சில நேரங்கள்ல சொல்றாங்க ஃபோமேட்டிவ் அண்ட் சமேட்டிவ் ரெண்டு அசஸ்மெண்ட் தான் நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். இவாலுவேஷன் வராது. சமேட்டிவ் இவாலுவேஷன் அண்ட் ஃபோமேட்டிவ் இவாலுவேஷன் சொல்லுவாங்க சில வேளைகள். பட் மோஸ்ட்லி சமேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபோமேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபோம் என்றால் உருவாகுதல். we are forming a society. ஒரு சங்கத்தை உருவாக்க போகின்றோம். we are going to form a society. form. அப்ப உருவாகி வருகின்ற அல்லது உருவாகு நிலை மதிப்பீடு. continuous assessment ஒரு தொடர் மதிப்பீடு. ஒரு அமைப்பு மதிப்பீடு என்ற தமிழிலே இந்த பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்ற இந்த மதிப்பீடு என்னவென்றால், மாணவர்களை பொறுத்த வரையில பொதுவாக பாடசாலையில கற்றல் ஒரு குறித்த வகுப்புல தரம் 1 அல்லது தரம் 2, 6, 7, 8 எந்த வகுப்பாக இருந்தாலும் அந்த வகுப்புகளிலே தொடர்ச்சியாக மாணவர்களை அவர்களுடைய இயலுமை இயலாமை அல்லது வலிவு நலிவுகளை அவர்களுடைய கற்றல் அடைவுகளூடாக இனங்காண வேண்டியிருக்கிறது. எந்த மட்டத்தில் இவர்கள் கற்றுக்கொண்டு செல்கிறார்கள், இவருடைய நிலை என்ன அமைப்பில் இருக்கிறது போன்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இவர்களுக்காக இந்த உருவாகு நிலை மதிப்பீடு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிறது. இதுக்கு சிறந்த உதாரணம் சொல்லுங்க. கற்றல் இருக்கிற என்ன குறைபாடை விடுகிறார்கள், இவர்கள் எதில் தவறு இருக்கிறார்கள், இன்றைய கற்றல் பேரில் எதனை இவர்கள் அடைந்து கொண்டார்கள், எதனை அடையவில்லை, எந்த மட்டத்தில் அடைந்திருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக மாணவர்களை தேடி அறிவதற்காக, குறிப்பாக அவருடைய கற்றலிலே இருக்கின்ற அவருடைய வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், வேல்யூ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நலிவுகளை இனங்கண்டு கொள்வதற்காகத்தான் இந்த உருவாகு நிலை மதிப்பீடு அல்லது தொடர் மதிப்பீடு அல்லது அமைப்பு மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக ஒரு வகுப்புல எவ்வளவு நேர பாடம் நடக்கும், ஒரு செகண்டரி 2ஆம் நிலைக்கு எவ்வளவு நேரம் நடக்கும்? 40 நிமிடம். 40 நிமிடம் சார். இந்த 40 நிமிடமும் மாணவர்கள் எதனை கற்றுக்கொண்டார்கள், எவ்வாறு என்னென்ன விடயங்களை கற்றுக்கொண்டார்கள் என்கின்ற விடயங்களை இறுதியில் பாட வேளையினுடைய இறுதியில் அளக்க வேண்டி இருக்கிறது. இந்த பாட வேளையில இறுதியில சாதாரணமாக ஒரு லெசனை, உங்களுக்கு தெரியும் காலேஜாக்கள் இருக்கு, ஞானே காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, 40 நிமிட பாட வேளையில படிமுறைகள் நீங்க படிக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி அந்த படிமுறைகளை சொல்லுங்க. என்னென்ன 40 நிமிடத்தையும் எப்படி நீங்க பயன்படுத்துவீங்க?
உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ஓம் சார். முதலாவது பாடப்பிரவேசம். ஓகே அது பாட விரித்தில படிமுறை கொண்டு அதுல அறிவு சார்ந்த கற்றல் பெறு. ஓகே வெல் டன். ஆஹ் 2 படி 2ல மனப்பாங்கு சார்ந்த கற்றல் பெறு. அப்ப ஒவ்வொரு மூன்றாவது திறன் சார்ந்த கற்றல் பெறு. அடுத்தது சாராம்சம், அடுத்தது மதிப்பீட்டு வினாக்கள். ஓகே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு படியிலையும் சார் ஒவ்வொரு படி முடிஞ்ச உடனே ஒரு கணிப்பீட்டு வினா கேட்கறது. திலக்ஷன் எந்த காலேஜ் நான் தாளங்குடா சார். முடிஞ்சாச்சு இப்போ அப்பாயின்மெண்ட். என்ன பாடம்? டெக்னாலஜி. டெக்னாலஜி. ஓகே சின்ன சில அந்த தவறை அநேகமா எல்லாரும் உழைக்கிறார்கள். படி 1 அறிவு, படி 2 மனப்பாங்கு, படி 3 திறன் என்கின்ற விடயத்திலே மாற்றம் வரும். அதனை நாங்கள் இந்த கற்றல் பேறுகள் எழுதுவதற்காக ப்ளூமினுடைய கிராத்தோல் அண்ட் சிம்சனுடைய குறிக்கோள் பாகுபாடுகளை பயன்படுத்தும் போது தெளிவுபட்டுக் கொள்வோம். திலக்ஷன் விளங்கிட்டா? அது ஏன் அறிவுறுத்துறேன் நான் அந்த கற்றல் பெருவஞ்சம் பற்றி கதைக்கக்குள்ள தெளிவாக கதைக்கிறேன். இப்ப அறிவுக்கு கட்டாயம் வேற எழுதணும். ஏனென்று சொல்றேன்னா, பிறகு மனப்பாங்குக்கு தனியை பிரிச்சு ஒரு மனப்பாங்கு எழுதுவது அல்ல. அது இப்போ 40 நிமிடத்துக்கு ரைட். ஓகே நாம் வருவோம். அது நாம இப்போ அடுத்த தொடர்ந்து படிக்கணும். கருத்துக்களை நீங்க நாம கொஞ்சம் ஆகி பண்ணலாம். இரண்டா சில கருத்துக்களை நாம பரிமாறிக்கொள்வோம். பிறகு நாம ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. அதை பார்ப்போம். எது இதுல உள்ள யதார்த்தங்களை பற்றி உங்களோட கருத்துக்களையும் எடுத்து நாங்கள் எல்லாரும் கலந்துரையாடினால் நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே நல்ல. நீங்க திலாக்ஷன் தொடர்ந்து இணைந்து கொள்வீங்க. திலாக்ஷான் தொடர்ந்து கொண்டால் இலவு வரைக்கும் மற்றாக்களுக்கு படிப்பிக்கிறது வேற. உங்களுக்கு நீங்க இலவா படிச்சு கொள்வீங்க, மற்றாக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றா இந்த விஷயம் தெரிந்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள், கொஞ்சம் கதைச்சுக்கண்டா பிரயோஜனமா இருக்கும் மற்றவர்களுக்கு. ஓகே நாங்க பார்த்துக்கொள்ளும். இந்த 40 நிமிடத்துல முதலாவது 5 நிமிடம் திலாக்ஷன் சொன்ன மாதிரி ஒரு 3 தொடக்கம் 5 மேக்சிமம் 5, ஆனால் 3 நிமிடம் தாராளமாக போதுமானது. பாடப்பிரவேசம், செட் இன் த சீன், ஒரு பாடத்தினும் நுழைதல், தலைப்பை அறிமுகப்படுத்தல், மாணவர்களுடைய கடந்த கால அனுபவம், மாணவர்கள் கற்பிக்கப்பட வேண்டிய அல்ல கற்கவிருக்கின்ற தலைப்பு தொடர்பாக மாணவர்களுக்கு இருக்கின்ற கடந்த கால அனுபவங்கள் எவ்வாறு இருக்கிறது, வேறு பாடத்தில் படித்துவிட்டு அவர்களை அதிலிருந்து களைந்து புதிய கற்க போன்ற பாடத்தில் நுழைய செய்தல், எல்லோரையும் ஒருமுகப்படுத்தி ஒரே நிலைக்கு கொண்டு வருதல், கற்க போன்ற பாடத்தின் தலைப்பை அறிமுகப்படுத்தல், கற்க போன்ற பாட தலைப்பு தொடர்பாக மாணவர்கள் தங்களுடைய கடந்த காலங்களிலே பல்வேறு சூழமைவுகளில் அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன, பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன என்பதை பற்றி வெளிக்கொணர்தல் போன்றவை பாடப்பிரவேசங்களில் நோக்கங்களாக அமைகின்றன. அது நீங்க படிச்சு அப்படிதான் திலக்ஷன்? சரிதான். ரைட். ஓகே இப்ப வருவோம். மற்ற மனோஜ்குமார் இருக்கிறீங்களா? மனோஜ்குமார், ஹஸ்னா, கொலிஜாக்கள் 21 பேர் இருக்கிறாங்க. ஹஸ்னாவை காணல. கொலிஜாக்கள் தான் கொஞ்சம் கதைக்கிறல. தியோன் இருக்கா? தியோன் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஓ பண்ணிருக்காரு மைக்கு. இங்க கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை சார். அதுதான் நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ ஒன்று இருக்கு. இப்போ ஒரு ஆள் வாரால் ஜாயின் ஆகிறார் போறாரு. இது நம்ம நாட்டுற பேட் சிச்சுவேஷன். பட் அது நான் நினைக்கிறேன் 25ல ஒரு வேற சொல்யூஷன் ஒன்று செய்ய போறாங்க போல. சட்டில் பர்ச்சேஸ் பண்ணி சம்டைம் அதுக்கு ஒரு தீர்வுகள் வரலாம். பிரார்த்திப்போம். ஓகே ஓம் சார். இது நீங்க சொன்னீங்க பெஸ்ட்டுக்கு அந்த பாரப்பிரவேசம் சார். 2வது சார்ண்டா கண்டறிதல்னு சொல்லுவாங்க. குழுவா பிரிக்க இந்த பாடம் சம்பந்தமான தகவலை கொடுக்கறது சார். அது குரூப்பை கொண்டு கொடுக்குறது சார். அப்புறம் அடுத்து 3வது முன்வைப்பு சார். அது அவங்க குழு இது முன்வைக்கிற அப்புறம் விவரிப்பு சார். அப்புறம் தான் இவாலுகேஷன் கடைசி. நீங்க இந்த தியோன் 5Eல படிச்சாலே? ஓம் சார். எந்த பேட்ச் நீங்க? நாங்க 2012 சார். பாஸ் அவுட் 13. செட்டியா தான் போய் பட்டிருக்கிறீங்க. தாளமுடாவா? ஓம் சார். என்ன பாடம் சொன்னீங்க? மறந்துட்டேன். நான் ராமன் தியேட்டர் சார்.
ராமாஞ்சு சாரி நீ சொன்னீங்க அன்றைக்கு நல்லா மாட்டின கேஸுக்குள்ளா நீங்க பட்டுக்கிறீங்க 5V மெத்தட். நாங்கள் வீல் டாக் 5V மெத்தட் டோட்டலி ஃபெயிலியர். என்ன நான் 5V இலங்கையில 5V அறிமுகப்படுத்தப்பட்ட உடனடியாக பயணம் செய்து அந்த செமினார்ல நான் நினைக்கிறேன் 4 நாளோ 5 நாளா இருக்கணும். அந்த செமினார்ல முதலா பேராதனிய ட்ரைனிங் காலேஜ் பெருகிற காலேஜ் இருக்கேன். அதுல பெரிய ஒரு செமினார்ல கலந்து கொண்டு இந்த 5V தொடர்பான ஒரு விளக்கத்தை பெற்று வந்தது நான் போனேன். நிறைய பேர் அதுல சயின்ஸுக்கு தான் நடந்தது. அந்த போனாண்டே நான் சொல்லிட்டு வந்தேன். வெளியே வரக்குள்ள டோட்டலி ஃபெயிலியர் சிஸ்டம் ஒன்று இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. 100% ஃபெயிலியர். ஒரு வீதம் கூட சக்சஸ் இல்லாம 100% ஃபெயிலியரான டாக்டர் கினிகேயால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இது. நான் அதை சொல்றேன். நிறைய விஷயம் கதைப்போம், சரிதானே? தியோ வந்து இணைந்திருந்தால் கலந்திருந்தால் ஓம் சார். அதுல எங்களுக்கும் நாங்களும் சார் அதுல நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கணும் சார். நீங்க சொல்ற மாதிரி 5Eல இப்ப பாட பிரவேசம் எப்படி செய்யறதுலயே பெரிய நிறைய பிரச்சனைகள் வந்தது சார். இப்ப தமிழ் பாடத்தோட சம்பந்தம் மைனர் தமிழ் தானே சார் எங்கட உங்களுக்கு உங்களோட தமிழுக்கு எழுதியிருந்தாங்க 4-5 பாடவளையை உண்டாச்சு ஒரு தேர்ச்சி மட்டத்துக்கு. தமிழுக்கு. சயின்ஸுக்கு 3 பாடவளை 40 நிமிடம் கொண்ட பாடவளை எடுத்து 120 நிமிஷத்துக்கு ஒரு தேர்ச்சி மட்டத்தை முடிக்கணும். முதலாவது பாடப்பிரவேசம், பிறகு வந்து அது முதல் பாடப்பிரவேசம் சொல்லல ஈடுபடுத்தல் என்கேஜ்மெண்ட். ரெண்டாவது தேர்ட் ஆயுதல் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்பிளனேஷன், இலாபரேஷன், இவாலுவேஷன் சொல்லுவாங்க. அப்ப அதுல ஏற்பட்ட விளைவு நான் கதைப்போம். நாங்க நீங்க விரும்பினா நிறைய விஷயங்களை எந்த பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமா எனக்கு புதஞ்சு தாண்டு மேல வந்தால் நான் இதுல அனுபவப்பட்டு எனக்கு உடன்பாடு இல்லாம நான் காலேஜில் ட்ரைனிங் காலேஜில் நான் லெக்சராக தான் இந்த 5V அறிமுகப்படுத்தப்பட்டது 2007 போனேன். 2006 7ல் உடனே 8ல் ட்ரைனிங் போய் டாக்டர் கினிக்கே நான் உருவாக்கினேன். அவட நேரடி இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன் இவங்களுக்கு ட்ரைனிங் காலேஜ் ஆகலுக்கு. எல்லா இலங்கையில் உள்ள அனைத்து ட்ரைனிங் காலேஜ் ஆகலையும் எடுத்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோன்னு அப்படியே ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தான். அவர் சொல்லது பேச அப்போ அந்நேரம் இருந்த இதில் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அதனால எனக்கு இந்த கற்றல் பேரு மற்றது 5V மெத்தட், ஒப்ஜெக்டிவ் பேஸ்ட் கரிக்குலம், நம்ம பின்னுக்கு இப்போ கதைக்க போகிறோம். ஒப்ஜெக்டிவ் பேஸ்ட் கரிக்குலம், மற்றது கம்பிட்டன்சி பேஸ்ட் கரிக்குலம், ஆக்டிவிட்டி பேஸ்ட், டீச்சர் சென்டர், ஸ்டூடெண்ட் சென்டர் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் புதஞ்சு எழுப்பினதுக்கு இந்த 5Vல ஏற்பட்ட ஃபெயிலியரும் ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பெரிய ஒரு உந்துவோடு அமைந்தது. நான் தேடி நிறைய படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. என்னடா டிஜேபி எனக்கு 2006 தான் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஜெர்மன் டெக்னிக்கல் கோஆபரேஷனோட இணைஞ்சி நான் டாக்டர் பிட்டர்ன்னு சொல்லி MOEயோட இணைஞ்சி கொஞ்சம் ஒரு 4 வருஷங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சதால அப்போ அவங்களோட டிசாஸ்டர் ப்ரோக்ராம் செய்துட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் ட்ரைனிங் கொண்டு. அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஓரளவுக்கு சிறிய ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய இருந்தது. அதனால அந்த காலேஜில் நடந்த அந்த 5V அதுக்கு பிறகு அந்த ஒப்ஜெக்டிவ் பேஸ் கரிக்குலாம். அப்போ நான் அந்த பாடம் உங்களுக்கு எடுக்கிறல நீங்கள் விரும்பினா கொஞ்சம் ஒத்துழைச்சா நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்றது தயாராக இருக்கிறேன். அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு அது நீங்கள் ஒத்துழைச்சால் பெற்றுக்கொள்ளலாம். இல்லைண்டா அதுவும் பிரச்சனை இல்லை. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற நிறைய விஷயங்கள். ஏன்னா டீச்சராக இருக்கிற நாம வான்மைத்துவம் மிக்கவர்களாக மாற வேணுமா இருந்தால் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை வரும். அது நீங்கள் எவ்வளவுக்கு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு எத்தனை பேர் வாரீங்களோ, 20 பேர் இருக்கிறீங்க, 20 இல்லை 19 பேர், அந்த 19 பேரில் குறைஞ்ச 7-8 பேர் வந்தால் பிரயோஜனமாக இருக்குது. ஓகே, வில் கோ மூவ். ஸோ இந்த இதில் வந்து துருவான நிலை தொடர் மதிப்பீடுன்னு சொல்றது பாட முடிவில் 40 நிமிடங்கள் முடிவில் 5 நிமிடங்கள் அல்லது 3/5 பாடப்பிரவேசம். அந்த திராட்சன் சொன்ன மாதிரி தியோன் சொன்ன மாதிரி தியோன் வந்து பழைய இதில் இருக்கார், அவரை மீட்டெடுப்போம். படி 1, படி 2, படி 3, படி 4 சாராம்சம். இந்த படி 1, படி 2, படி 3க்கு நேரங்களை ஒதுக்குறோம். இவ்வாறு ஒதுக்குகின்ற போது தொடர்ச்சியாக மாணவர்களை வழிப்படுத்துவதாக மேற்கொள்வது என்ன? தொடர்ச்சியாக 40 நிமிடத்தில் என்கேஜ்மெண்ட், செட்டிங் த சீன், பாடப்பிரவேசத்துக்கு பிறகு வார ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் மாணவர்களை வழிபடுத்துறதுக்காக மேற்கொள்ற செயற்பாடு என்னன்னு படித்தோம்னாங்க.
மாணவர்களை இப்போ அவர்களை பிழைகளை இனம் கண்டு சரியாக அல்லது நலிவு வலிவுகளை இனம் கண்டு கொண்டு போறதுக்கு நாங்கள் செய்யறது என்ன? கணிப்பீடு. நீல வந்து கணிப்பீடு. வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர். கணிப்பீடு. கணிப்பீட செய்து இறுதியில கொண்டு போய் கடைசி 10 நிமிடங்கள், அரை மணித்தியாலங்கள் தான் நம்மளோட கற்றல் கற்பித்தல் செய்யணும். பிரைமரி ஆக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் தான் நீங்க கற்பிக்கலாம் உண்மையிலே, அல்லது 20 நிமிடங்கள். முறையாக கற்பிக்கணும்னா 20 நிமிடங்கள். 20 நிமிடத்துக்கு பிறகு 10 நிமிடங்கள் மாணவர்களை மதிப்பீடு செய்யலாம், அல்லது ஒரு 7 நிமிடம் வச்சு மதிப்பீடு செய்யணும். பிரைமரியில 10 நிமிடம் நல்ல, செகண்டரியில 40 நிமிடத்துல கடைசி 10 நிமிடங்கள் மதிப்பு. அந்த மதிப்பீடு வந்து பாடவேளையில இறுதியில நடக்கிற மதிப்பீடு வந்து தொடர் மதிப்பீடு அல்லது உருவாக நிலை மதிப்பீடா இருக்கு. அன்றைய பாடத்தினுடைய கற்றல் பேறுகளை மாணவர்கள் அடைந்து கொண்டுள்ளார்களா என்பதை அறிவதுதான் என்ன? அன்றைய பாடத்தினுடைய கற்றல் பேறுகள் அடையப்பட்டதா என்பதை அறிவதுதான் என்ன? அமைப்பு மதிப்பீடு. உருவாக நிலை மதிப்பீடு அல்லது தொடர் மதிப்பீடு, அமைப்பு மதிப்பீடு. இது தொடர்ச்சியாக நடைபெறும். இது முக்கியமானது. ஏனென்றால் ஒரு கற்றல் எனக்கு தெரியும், அந்த கற்றல் டீச்சர்ஸ் நிறைய புலவுறாங்க. நான் அந்த லெசன் எழுதுற விஷயம் பார்ப்போம், இதுல கொஞ்சம் சொல்லித்தாரேன். நான் லெசன் எழுதுற விஷயம் இதோட சேர்த்து குறிக்கோள் எழுதக்குள்ள கொஞ்சம் படிச்சுட்டு போவோம். அது கட்டாயமா தேவை உங்களுக்கு. லெசன் எழுதுறத கொஞ்சம் கதைங்க இருக்கிறீங்க. இப்போ எப்படி லெசன் எழுதுற இதை இந்த படிமுறைக்கு லெசன் எந்த மாதிரி எழுதுறீங்க? படிமுறை 1 அல்லது படிமுறை 2க்கு எழுதுற இது என்ன அடிப்படையில் அது படிமுறை 1 2 எழுதுவீங்க? யாராவது ஒரு ஆள் சொன்னா நான் டக்குன்னு மத்தது போய் சொல்லுங்க. ஆசிரியர் செயற்பாடு சார், மாணவர் செயற்பாடுன்னு சொல்லி பிரிச்சு எழுதுறேன் சார். வெரி குட், எக்ஸலன்ட். ஆசிரியர் செயற்பாடுண்டா என்ன, மாணவர் செயற்பாடுனா என்ன? சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா. என்ன நான் கொஞ்சம் கதைக்கலாம், சொல்லுங்க. அதாவது முதலாவது கற்றல் பெற அடைகிறதுக்கு சார் ஆசிரியர் என்ன செயற்பாடு செய்ய போறார், அதுக்கு மாணவர் செயற்பாடு, மாணவர் இப்படி துலங்கள் காட்ட போறாங்க என்று சொல்லி எழுதுறது. ஒரு உதாரணம் சொல்லுவோம், சின்ன உதாரணம் ஒன்று. இப்ப சார் தடை என்றால் என்ன என்று ஒரு கற்றல் பெயர் இருக்கு என்றால் என்ன என்பதை அறிந்து கூறுவார் என்று சொன்னா, ஆசிரியர் செயற்பாடுல அந்த தடை என்ற, அதாவது டீச்சிங் எய்ட்ஸை காட்சிப்படுத்தி அது தொடர்பாக கலந்துரையாடுறது மாணவர்களோட ஆசிரியர் செயற்பாடு. அதுக்கு மாணவர்கள் அதுடைய வரைவிலக்கணத்தை அவங்க எழுமாறாக எழுப்பி கேட்கக்குள்ள அவங்க சொல்றது வந்து அதை நம்ம எழுதுறது வந்து மாணவர் செயற்பாடு. 100 மார்க்ஸ் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வழங்கப்படுகிறது. இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களோட பாஸ், லெசன் பாஸ். கற்பிக்கிற ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு 100% உங்களுக்கு சரி ஆன்சர் 100 மார்க்ஸ். ஏனென்றா இது விளங்குது இல்லை கனவேருக்கு. இடது பக்கம் ஒரு ஆசிரியர் வசதி செய்து கொடுப்பவராக இருந்து அவர் முழு வசதிகளையும் செய்து கலந்துரையாடி நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். தடை என்பதன் வரைவிலக்கணத்தை படமாக காட்சிப்படுத்தி அதை கீறி எல்லா விளக்கத்தையும் எழுதி போர்டில் ஒட்டி மாணவரோட கலந்துரையாடி கேட்டா அங்க இருக்கிற மாணவர் செயற்பாட்டில் அவங்க சொல்லணும், தடை என்பது ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்துக்கு தடையை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துணைக்கூறு ஆகும் என்ற வரைவிலக்கணத்தை மாணவர் செயற்பாட்டில் சொல்லிட்டாங்கண்டா பாஸ். அப்படித்தானே நான் சொன்ன சரியா? சார் இதை விளங்குறாங்க இல்லை. என்னண்டா நானண்டா கொஞ்சம் ஆக்களை போட்டு பெண்ட் எடுத்து போட்டு உருவத்தால் ஒரு மாதிரி படிப்பிப்பாங்க. என்னண்டா இப்போ குளிச்சேப்பாடு கொடுக்குறீங்கண்டா, குளிச்சேப்பாடு கொடுக்குறதும் அதுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறதும் அதுக்கான பின்னிணைப்புகளை தயார் செய்து அதுக்கான பொருளை வழங்குறது தான் ஆசிரியர் செயற்பாடு. அவரை வழிபடுத்துறது. நீங்க காய்ச்சி கொண்டிருக்கிறது மாணவர் மைய கல்வியில ஆசிரியருக்கு கதை ஒரு கூட்டு மொத்தமாக கழிஞ்சு பார்த்தா 40 நிமிடத்துல ஒரு 7 நிமிடம் தான் ஆசிரியர் கதைக்கலாம், 7-8 நிமிடம் எல்லாம் உறுதியா. மற்ற முழுதும் மாணவர் தான் கதைக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எங்கட கல்வி முறையில 40 நிமிடத்துல 38 நிமிடங்கள் ஆசிரியர், 2 நிமிடம் மாணவர்கள். சரியா பிள்ளையா நான் சொல்ல? பெரும்பாலும் நான் சொல்ற சரியா பிள்ளையா? டீச்சர்ஸ் சொல்லுங்க இருக்கிறார். பெரும்பாலும் ஆசிரியர் மைய கல்வி தான் இருக்குதுன்னு பெரும்பாலும் மாற்றமான ஆக்களும் இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு இப்போ உங்களுக்கு பாடம் படிப்பிக்கிற இலவானதா இல்லையா? எதுக்கு டீச்சிங்ல கஷ்டம்னு சொல்லுங்க. நான் டக்குனு மற்ற எதுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். எது உண்மையா டீச்சிங்ல கஷ்டம்?
டீச் பண்றதா 40 நிமிடமா கஷ்டம் அல்லது எது கஷ்டம் கருதுங்க? ஒரு 40 நிமிடத்துல கற்பிக்கிற கஷ்டமா அல்லது வேறு விடயங்கள் கஷ்டமா? எது கஷ்டம் கருதுறீங்க? 40 நிமிடம் கற்பிக்கிறது முதல்ல என்ன செய்ய வேணும்? திட்டமிடணும் சார். திட்டமிடு. அந்த திட்டமிடல் லெசன் பிளான் எழுதுற மட்டும்தான் ஒரு டீச்சருக்கு கஷ்டம். எந்த அனுபவத்துல நான் சொல்றேன், எனக்கு நான் சரியா அப்ளை ஆகுறது தெரியாது. நீங்க டீச்சர்ஸ் சில நேரம் என்ன விட உங்களுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் பாடசாலையில படிப்பிச்சு, சரிதானே? நானும் பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சேன், நான் தான், அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு நீ பல்வேறு பாடசாலையில நீங்க படிப்பிச்ச அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். திட்டமிடுதல் எந்த அனுபவத்தில் நான் சொல்றேன்னா, ஒரு ஆசிரியருக்கு சவாலான திட்டமிடுதல். படிப்பிக்கிறது சவாலே இல்லை, ஏன்னா அவர் கதைக்க போறது இல்லையே. மாணவர்களுக்கு வசதி சொல்லி வாசினா அவன் வாசிப்பான், வாசிச்சு போட்டு அட்டவணை படுத்துவான், பட்டியல் படுத்துவான். ஒரு மோட்டரை கொடுத்தா பெட்ரியத்தை போட்டு சுழலை வச்சு போட்டு சொல்லுவான். இதுல மின்சக்தி போகிறது, மின்சக்தி உள்ளுக்கு காந்த சக்தி மூலமாக இயக்க சக்தியாக மாற்றப்பட்டு இதுல இருக்கிற காந்தங்கள் செயற்பட்டு அது சுழற்சி அடைகிறது, இயக்க சக்தி வருகிறதுங்கிறத அவன் பரிசோதனை செய்து மூளைக்குள்ளால கொக்னிட்டிவ் அறிவாற்றலை பயன்படுத்தி அவன் சொல்லி கொண்டு போவான். இந்த சொல்லி அவன் வெளிக்கொணர்றதுக்காக ஆசிரியர் என்பவர் மோட்டரை கொண்டே கொடுக்கிறது, அங்க இடர் வர்ற நேரம் தட்டி கொடுக்கறதும் கணிப்பீடு செய்கிறதும் ஆழமான எண்ணக்கருக்கள் சரியா சொல்லுகின்றானா பிழையா சொல்லுகின்றானா என்பதை வழிப்படுத்துதான் ஆசிரியர். தவிர நான் கழிச்சு கொண்டிருக்கிறா போல நீங்க கழிச்சு கொண்டு நான் கதையை குறைப்பேன். நான் இப்ப மாணவர் மையமா மாறணும்டா உங்களோட விளக்கம் கூடினா என்ற கதை உரையும். அப்ப நீங்க கூட கற்றுக்கொள்வீங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா இதுல 4 பேர் தான் கற்றுக்கொள்வாங்க. இதை தெரிஞ்சாக்கள் 4 பேர் கழிச்சு அவங்க கற்றுக்கொள்வாங்க, நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க. மற்றவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் கற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுக்கு நீங்க மாணவர் மையமா கதைக்கிறீங்களோ அவ்வளவுக்கும் உங்களுக்கு லாபம். ஆகவே இந்த 40 நிமிடத்துல மிக முக்கியமான ஒரு பங்காக இருப்பது ஆசிரியர் செயற்பாடு எழுதி மாணவர் செயற்பாடு எழுதிட்டு போகக்குள்ள இடையில கணிப்பீடை செய்யணும், இறுதியில மதிப்பீடை மேற்கொள்ளணும். அந்த மதிப்பீடு என்னவென்றால் கற்றல் பேறுகள் எந்த அளவுக்கு அடையப்பட்டிருக்கிறது, 80%, 60%, 90%, 100%. எனக்கு சொல்லுங்க, மதிப்பீடு பாடவேளை இறுதியில தான் நடைபெற வேண்டுமா? அதாவது கடைசி 10 நிமிடத்தில் மாத்திரம்தான் மதிப்பீடு நடைபெறும் என்று ஒரு மாணவன் கூறுகிறான், ஒரு ஆசிரியர் சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளுறீரா? சரி, இடையிடையும் நடைபெறும். ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க. எனக்கு இடையிடையே நடக்கும், கணிப்பீடும் இடையிடையே நடக்கும், மதிப்பீடும் சில கட்டங்கள் நடக்கும். பாப்போம் யாரு சொல்றது, எனக்கு தெரியாது. சரி, இப்ப நாங்க படிச்சு கொடுத்த வரைக்கும் ஒரு அரைவாசில நிப்பாட்டிட்டு ஒரு மாணவன் எழுப்பி இப்ப நான் இவ்வளவுக்கும் சென்னத்துல சாராம்சம் என்னன்னு கேட்டு அந்த மாணவனை இயங்க வைக்க. வெரி சாரி, அப்படி இடையில எழுப்பி அரைவாசல் நிப்பாட்டி கேட்கிற முறை கல்வியில இல்லை. படிமுறையாக மாணவர்களை கட்டி எழுப்புதல். கற்றல் பேறுகள் 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். நான் வாரம் கற்றல் பேறுகள் இருக்கு, என் அடுத்த மெயின் பாடம் அதுதான். ஏனென்றா அவங்களோட என்ன பூர்வ பாடம் இந்த 2வது மொடியூல் கிளியர்ண்டா உங்களோட சிலபஸ் முடிஞ்சுது. 2வது மொடியூல்ல நீங்க பரிச்சயம் பெற்றால் 3வது மொடியூல்ல வார விஷயம் ஒன்றுமில்லை, சிம்பிள். 2வது மொடியூலோட அடியொற்றி பார்க்குற நேரம் பிறகு அங்கால 4, 5 எல்லாம் அதெல்லாம் மிக இலகுவானது, விரைவாக முடிச்சு கொள்ளக்கூடியது. இது நீண்ட நேரம் எடுக்கிறதுக்கு காரணம் இது கற்றல் கற்பித்தோட தொடர்புடைய. என்ன, நான் உங்களை சும்மா இந்த நோட்ஸை தந்துட்டு போகணும்னா நான் தேவையில்லை, உங்களுக்கு இந்த மொடியூலை போட்டுடலாம், போட்டு வாசிங்கன்றோடு சோதனை எழுதுகிறதுக்கு போகலாம். அது என்ற நோக்கமும் இல்லை, அதை நான் செய்ய மாட்டேன் இந்த வேலை. ஓகே, இப்போ சொல்லுங்க, நான் கேட்ட கேள்வி பதில சொல்லுங்க. இடையில செய்யலாமா இல்லையா மதிப்பீடு? சரி, நாம படிச்சு கொடுத்துட்டு நேரத்துல புள்ளைய எழுப்பாமலேயே இப்ப ஹிஸ்டரி பாடத்துல நாங்க ஒரு அரசனை பத்தி மன்னனை பத்தி விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்துல ஆட்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விளங்கப்படுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் இருந்தது அண்டர்லைன் பண்ணி போட்டு கட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல சார் அந்த விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறத கட் பண்ணுங்க. ஆசிரியர் மையம், மாணவர் கற்பதற்கு வசதி செய்து மாணவர்கள் தேடி ஆகும் போது விளக்கம் அளித்தலுங்கிறது மினிமைஸ் லெவலுக்கு தான் வரும். ஓகே சார், அதுல கவனம். நான் சொல்றேன் உங்களுக்கு வடிவா சொல்லித்தா, வடிவா கிளியர் பண்ணி கொள்ளுங்க.
தேர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் சில்ட்ரன். பிகாஸ் அவங்களுக்கு வாசிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, கண்ணால் பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, காதால் கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, கைகளை கொண்டு ஃபைன் மோட்டா அண்ட் ரெண்டு இருக்குது. அப்புறம் இதில் உங்களுக்கு இல்லை, பிரைமரி ஆக்களுக்கு தான் நாங்கள் படிப்பிக்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிப்பிக்க இந்த திறன்கள் மோட்டா ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி போட்டு அதில் ரெண்டு இருக்குது. நுண் திறன்கள், பேர் திறன்கள் சொல்லி சொல்லுவாங்க. நுண் திறன்டா கையால் செய்கிற வேலை. பெரிய திறன்கள் சொல்லி சொன்னால் பெரிய மெஷினை இயக்குறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் பெரிய திறன்கள். ஊசி நூல் கோர்க்கிறது அதெல்லாம் நுண் திறன்கள் வேறு. ஊசி இப்போ டிராமாவில் இருக்கிற முத்திரைகள் எல்லாம் வந்து பெரிய பேர் திறன்களாக வரும். அது சரிதானே? அது வந்து நுண்திறன்கள் அல்ல, பேர் இயக்கத்திறன்கள், நுண்ணியக்கத்திறன்கள் சொல்லுவாங்க. சரியோ? பேர் இயக்கத்திறன்கள், நுண்ணியக்கத்திறன்கள் சொல்றது. ஓகே. இப்போ இதுல நீங்க அந்த விளங்கப்படுது நல்லா விளங்கி கொள்ளுங்க. படி ஒன்றில் இருக்கிற லேர்னிங் அவுட்கம் அடையப்படுறதான்னு பார்க்கணுமா இல்லையா? படி ஒன்றில் இருக்கிற லேர்னிங் அவுட்கம் அடையப்பட்டதான்னு பார்க்கணுமா இல்லையா? ஆம் சார். அதுவும் ஒரு மதிப்பீடு தானே. படி 2ல் நீங்க ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் படிப்பிக்கிற நுண்கலை, கலையும் கைப்படியும் நுண்கலை கற்பிக்கிற ஒரு ஆசிரியர் 2வது படியில பர்த்டே கார்டு ஒன்றை தயார் செய்தல் என்றால், மாணவர்கள் பர்த்டே கார்டை தயார் செய்தல் அதுல மதிப்பீடு இருக்குமா இல்லையா? மதிப்பீடு செய்யணுமா இல்லையா? சத்தம் வருது இல்லையே? ஆம் சார். அதை மதிப்பீடு செய்யணும். கணிதத்துல ஒரு கன உருவை ஆக்குனா நீங்க அதை மதிப்பீடு செய்யணுமா இல்லையா? ஒரு பரிசோதனை டெஸ்ட் டியூப் எல்லாம் கையாண்டு எல்லா பரிசோதனையும் பூரணப்படுத்தி அவகாசத்தை முடிவை முன்வைக்கிறங்கிறது ஒரு மதிப்பீட்டுக்கு உட்பட வேண்டிய விடயமா இல்லையா? ஆகவே கற்றல் பேறுகளில் இறுதியிலையும் மதிப்பீடு நடைபெறும்ங்கிற விஷயத்த நீங்க படிச்சியோ படிக்கலையோ, ஆனா பொதுவாக அநேகமான ஆக்கள் அந்த விஷயத்த விளங்காம இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. ஸ்கூல்லையும் அப்படி ஒரு நிலை இருக்கிற மாதிரி யோசிக்கிறேன். அதை உண்மையாலே எல்லாரும் யோசிக்கிறாங்க. இறுதியில 10 நிமிடம் கொடுக்குற வினாக்கள் மதிப்பீடு, அதைத்தான் மதிப்பீட்டு வினாக்கள் சொல்றோம். அதோட பிரச்சனை முடிகிறது என்கின்ற நிலையை கனவெற்றிக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. நான் சொல்றது சரியா பிள்ளையா? அந்த கற்றல் பேரும் முடிஞ்ச உடனே இறுதியாக மாணவர்கள ப்ரொடக்டை பார்க்கறது கற்றல் மதிப்பீடு இல்லைங்கிற மாதிரியான உணர்வு ஒன்று அப்படி ஊசாடி போறதை நான் உணர்றேன். உங்களோட உணர்வை சொல்லுங்க. அடுத்தது போறேன் சார். அப்ப இடையில வினாக்கள் கேட்கறது அது கணிப்பீடு. மாணவர்களை வழிப்படுத்தி செல்றதுக்காக மேற்கொள்கின்ற கணிப்பீடு. எண்ணக்கற்களை விருத்தி செய்து இடையிடையே அது வினாக்கள் கற்றலுக்காக எண்ணக்கருவுக்காக கேட்கப்படலாம் அல்லது கணிப்பீட்டுக்காக கேட்கப்படலாம். உதாரணமாக வினாக்கேட்டல் மூலம் மாணவர் விடை சொல்லாவிட்டால் வேறொரு மாணவன் சொல்லுவான். அப்படி சொல்ல முடியாவிட்டால் ஆசிரியர் கலந்துரையாடி அந்த விடயத்தை கட்டி எழுப்புவார். வினாக்கேட்டல்ல நாங்க டெக்னாலஜிக்கு நீங்க வந்தது தானே, நோட்ஸ் அனுப்பிக்கொள்ள நான் அனுப்பினா தான் இதில் பார்ப்பீங்க போல பல விதமான வினாக்கள் பார்த்து தானே. குவி சிந்தனை வினாக்கள், விதி சிந்தனை வினாக்கள், கோடி காட்டல் வினாக்கள் அப்படி படிச்சோமா? எழுத சொன்னேன், நான் உங்களை நோட் பண்ணி கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஆகவே அது கணிப்பீட்டுக்கான அல்லது கற்றலை முன்னெடுத்து செல்வதற்கான வினாக்களா இருக்கு. ஓகே, இங்க நடக்கிறது இறுதியில ஒரு கட்டுரை ஒன்றை வசனங்கள் 5 அமைத்தல் என்றால் 5 வசனங்களும் அமைத்து முடித்தவுடன் அதுல ஒரு மதிப்பீடு இருக்கா இல்லையா? அந்த 5 வசனங்களும் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்பது மதிப்பீடா இல்லையா? என்ன சத்தம் வருது? இல்லை கேக்குதா? ஹாய்க்கிறது. ஹலோ சார் சொல்லுங்க சார். கேக்குது. அப்ப நான் கேட்டப்ப அது மதிப்பீடா இல்லையா? ஒரு 5 வசனத்தை எழுதுறது ஒரு மதிப்பீடா இல்லையா? ஒரு கணக்க மாணவன் செய்து பூரணமா முடிச்சுட்டான் அது ஒரு மதிப்பீடா இல்லையா? என்ன
இறுதியில கொடுக்குற மதிப்பீட்டு வினாக்கள் என்னன்னா அறிதலாட்சி புலத்தில் இருக்கிற 2 திறன்களை பத்தி படிக்க போறோம். அறிவு, அறிவாற்றல். அந்த அறிவாற்றல்ல 2 ஆற்றல் இருக்கிறது. ஒன்று உல இயக்க திறன்கள், அறிவாற்றல் திறன்கள். அந்த அறிவாற்றல் திறன்கள் சார்ந்த விடயத்தை தான் நாங்கள் மதிப்பீடு. அது அடுத்த மொடியூல்ல இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு உருவாக நிலை மதிப்பீடு பற்றிய எண்ணக்கரு ஏதாவது விளங்கி இருக்குதா? விளங்கலையா? நான் அடுத்தது போகிறேன், சொல்லுங்க. உருவாக நிலை மதிப்பீடு சம்பந்தமான கருத்துக்கள் இருக்கிறா? தொடர்ச்சியா உருவாகிறது, ஃபோர்மேட்டிவ். என்ன விளங்கிட்டா? விளங்க இல்லையா? விளங்கிட்டா? விளங்க இல்லையா? சார் கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க, நான் அடுத்தது போகிறேன். ரிலாக்ஸா கிளியரா? ஓம் சார், விளங்கிட்டு சார். நுஷ்ரா? ஓம் சார் விளங்கிட்டு. நுஷ்ரா விளங்கிட்டு. மற்றாக்களை காணலண்டே, கதைக்கிறார்கள் ஒரு. நசுவா இருக்கிறீங்களா? மனோஜ்குமார், நசுஹா கிளியரா? சஃபா, திமோதி ஓகே? எஸ் சார், ஓகே சார். ரைட். முகுந்தன் இருக்கிறார், புதுசா வந்த மாதிரி. ஓகே. சுகன்யா ஃபைன், ஓகே ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட், கண்டறி மதிப்பீடு, ஆய்ந்தறி மதிப்பு. இது பற்றி நீங்க உங்களோட கருத்துக்களை சொன்னா நான் மற்றதுக்கு போயிடுவேன் விரைவா. சொல்லுங்க. ஓம் சார், மாணவர்கள்ட்ட இருக்கிற நீண்ட கால பிரச்சனையை கண்டறிகிறது. நீண்ட கால பிரச்சனை கண்டறி. ஓகே, வேற கருத்துக்கள்? உதாரணமா மாணவர்கள் அந்த எண்களை கூட்டுறதுல சிரமப்படுறது. அது நீண்ட காலமா தான் இருக்கணும்ன்றபடி ஒரு அமைப்பு இருக்குதா? நான் பாருங்க, நான் சிம்பிளா சொல்ல போறேன், அதுக்கு தானே. இப்ப நான் எளிமையா சொல்றேன். ஒரு வைத்தியர்கிட்ட போக்குல போனா 2 விஷயமா அவருக்கு நம்மள இனம் காண்பார். அதுக்கு என்ன சொல்ற? டயக்னோசிஸ். டயக்னோசிஸ்டா என்ன? நோய் நிர்ணயம் என்று சொல்றது. அது மாதிரி ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து அவர் என்ன பிள்ளைய நோய் நிர்ணயம் செய்வார். எப்படி செய்வார்? எதுல பிள்ளை குறைறீங்கன்னு பார்ப்பார். 2 விதமான குறைபாடுகளை டீச்சர்ஸ் இனம் காணலாம். உண்டு, நீங்க சொன்ன மாதிரி நீண்ட கால குறைபாடுகள், அதாவது மூளையில பதிவுக்குட்பட்ட பிரச்சனைகள். நீண்ட நாட்களாக பிள்ளைக்கு அந்த கணக்கு விளங்கல, எண்ணக்கரு விளங்கல். கிட்டத்தட்ட 7-8 வருஷமா அவன்கிட்ட பிழையான ஒரு பதிவு இருக்கிறது. அவனுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தின் காரணமா அதுல அவன் மீளவில்லை. அவ்வாறான அவனுக்கு ஏலும், பட் கஷ்டமா இருக்குது அந்த நிலையில. அப்படியான நிலைமைகளை சொல்றது நீண்ட நாள் பதிவு உள்ளதுக்கு ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு போவோம். செயல்நிலை ஆய்வு செய்து நோமல் மெத்தடை விட்டுட்டு விசேடமான முறைகளோட அந்த மூளையில் இருக்கிற அந்த பிரச்சனையை நீக்கி விடுறது ஆக்ஷன் ரிசர்ச். இதுக்கு ஒரு உதாரணம், வைத்தியத்துறையில நீண்ட நாட்களாக இவனுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, சரியான டேப்லெட் கொடுக்கப்படலை, உள்ளுக்கு டயக்னோஸ் பண்ணப்படலை, டெஸ்ட்டுகள் செய்யப்படலை, இருமி இருக்கிறான், உள்ளுக்கு கிருமி இருந்து கொண்டிருக்கு. விளங்கிட்டா? இது நான் கதைக்கிறது கேட்குதா? அவனுக்கு நோய் நீண்ட நாளா இருந்தா ஆக்ஷன் ரிசர்ச். இங்க வந்து ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியா கொடுக்கணும், அல்லது சர்ஜரி செய்யணும், அல்லது வேற ட்ரீட்மெண்ட் மெத்தடுகள் இருக்குது ஏராளமா. வெட்டுற, மசாஜ் கொடுத்து ஹீட் பண்ணி பிடிக்கிறது, அல்லது இன்ஜெக்ஷன் போடுறது, வெட்டி சில பகுதிகளை அகற்றுறது, அதெல்லாம் வந்து நீண்ட ஒரு செயற்திட்டத்தை செய்து அவரை வெளியேற்றணும் பிரச்சனையோடு. அது வந்து ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு சமன். இதுல காய்ச்சல் போறான், உள்ளுக்கு சின்ன இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்து காலில் காயம், சிம்பிள் குடி பின்னர வந்து டாக்டர் காலில் மருந்தை போட்டு கட்டி கிளியர் பண்ணி விட ஆன்டிபயோட்டிக் கொடுக்காரு, 2 நாளாக பிரச்சனை முடிஞ்சுது. அதுதான் பரிகாரம் சொல்றேன். தமிழ்ல வைத்தியர் செய்கிற அந்த வேலைக்கு சொல்ல பரிகாரம். பரிகாரத்துக்கு இங்கிலீஷ் சொல்றது ரெமெடி. ஒரு பெனடோலும், ஒரு டெக்ஸாமெத்தசோனும், ஒரு ஒக்மெண்டின், இல்லாட்டி ஒரு சிப்ரோஃப்ளாக்சாசின் அல்லது எசித்ரோமைசின் என்ன டேப்லெட்டை கொடுத்துடுறேன். அதோட 2 நாள்ல ப்ராப்ளம் வரும். அந்த 2 நாள்ல செய்யற வேலை தான் இந்த பரிகார கற்பித்தல்.
மாணவர்களுக்கு கொஞ்சம் சின்ன இப்போ நான் ஒரு எனக்கு நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிற போது ஒரு நாள் போகிறேன், நான் சயின்ஸ், ஆனால் ப்ரைமரிக்கு போய் பார்த்தேன், பிள்ளைகள் எழுத்துக்களை எண்களை பிள்ளையா எழுதுறாங்க. நான் சின்ன விஷயம் வாங்க பிள்ளைகளோடு ஒரு கொஞ்ச நேரம் இருந்து பிள்ளைகளுக்கு அந்த பொக்ஸுக்குள்ள எழுத்துக்கள் எழுதுங்க, நேர ஒரு நாளும் பிழைக்காது, அழகா எழுதுப்படும், மற்றது கூட்டுறது இல்லாதுன்னு சொல்லி உடனே சொல்லி கொடுத்தோன்னா அவ்வளவு பிள்ளைகளும் பொக்ஸுக்குள்ள எழுதி அழகா கூட்டுறது பிழைக்காம கூட்ட தொடங்கி வச்சுவார். ஒரு நாள் ஒரு அரை மணி நேரத்துக்கு நடந்த செயற்பாடு. அப்ப இதென்ன நான் செய்தது? பரிகாரம் என்ன செய்த? பரிகாரம். இந்த ட்ரெமடியை நீங்க வகுப்புல சின்னமா இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி இனங்கண்டு அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க சரியா போயிடுவாங்க. அப்படியும் சரியாகாம பிரதிபலிப்பு குறிப்பெழுதி பார்க்கிறோம், தொடர்ந்து பிரச்சனையாவே பிள்ளை இருக்கிறான் என்றால் அவனுக்கு நாங்க வேற ஸ்பெஷல் மெத்தடுகளை பயன்படுத்தி அவனுக்கு அந்த எண்ணக்கருவை இலவாக்கி கொடுத்து அவனை கிளியர் பண்ணி விடுறதுதான் எக்ஸலன்ட் ரிசர்ச். இப்ப கொலிஜாக்களுக்கு விளங்கிட்டா விளங்க இல்லையா? உங்களுக்கு சொல்லுங்க, கதைங்க. கொலிஜாக எக்ஸலன்ட் ரிசர்ச் தெரியுமா? இப்ப சுகன்யா, யோகன், ரியாக்ஷான் தெரியுமா? விளங்கிட்டா? இதுதான் வித்தியாசம். ரிஸ்மியா விளங்கிட்டா? விமோதி, ஓகே, you got the point. Yes sir, விளங்கி. Yes sir, விளங்கி. Okay. Yes. So இதுதான் இந்த கண்டறி மதிப்பீடு என்பது மாணவர்களுக்கு ஒரு சிறிய பரீட்சை ஒன்றை வைக்கிறீங்க. இட்ஸ் கால்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். இது சொல்லுவாங்க ஆய்ந்தறி மதிப்பீடு. ஒரு சின்ன எக்ஸாம் வச்சு போட்டு இது எப்படி இந்த எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்றேன். ஒரு கணித எண்ணக்கரு பின்னங்கள் தொடர்பான எண்ணக்கரு பற்றிய விளக்கத்துல மாணவர்களுக்கு நீங்க விளக்கம் அளிக்க வேண்டுமாக இருந்தால், அவர்களுக்கு இடர்பாடு இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் தொடர்ச்சியா அப்ப 8ஆம் வகுப்புல பின்னம் தொடர்பான கேள்விகள் கொஞ்சத்தை கொடுங்க. அதுல நீங்க 6ஆம் வகுப்பு தொடக்கம் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பின்ன கணக்குகளை கொடுத்துட்டு அந்த பின்ன கணக்குகள்ல எளிமையான விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அல்லது தரம் 8ல் இருக்கிற பிரச்சனையா இருக்குதா என்றதை நீங்க இனம் கண்டு விட்டால், தரம் 8ல் தான் என்று சொல்லி இனம் கண்டால் அந்த டயக்னோஸ்டிக் டெஸ்டினுடைய விளைவு ஒரு ரெமடியா இருக்கு. அவன் தரம் 6ல் படிச்சவனுக்கு எண்ணக்கரு கிளியர் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க எக்ஸாம் ரிசர்ச்சுக்கு போய் அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். விளங்கிட்டாப்ப? கிளியரா? எனவே இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கண்டறி மதிப்பீடு அல்லது கண்டறி சோதனை, ஆய்ந்தறி மதிப்பீடு, ஆய்ந்தறி சோதனை வைக்கின்ற போது ஐட்டம் அனாலிசிஸ், உருப்படி பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு உருப்படிகளையும் பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து எதில் மாணவர்கள் கட்டாயமா நீங்க பேப்பர் திருத்துகிற போது மாணவர்கள எந்தெந்த வினாக்களில் மாணவர்கள் இடர்படுகிறார்கள் என்பதை பர்சனலா நீங்க சொல்லணும். எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. அப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். நீங்க பேப்பர் திருத்தும் போது என்ன செய்வீங்க? திருத்தி முடிச்சோன்னு என்ன நடக்குது? திலாக்ஷானி சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, பேப்பர் திருத்துற அனுபவத்தை சொல்லுங்க. எப்படி திருத்துற, நீங்க என்ன செய்யணும்? ஒருக்கா சொல்லுங்க, பேப்பர் எப்படி திருத்த சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி நீங்க பேப்பர் திருத்துற? பேப்பர் திருத்துற என்ன மாதிரி திருத்துற? பிள்ளையில பேப்பர் இருக்கிற இல்லை இருக்கிறீங்களா ஆகல்? இல்லை நான் கதைக்கிறது கேட்குது இல்லையா? விரைவா சொன்னா தான் அடுத்தது போகலாம். சொல்லுங்க, எக்ஸாம் பேப்பர் எப்படி திருத்துற?
அமீரா கேக்குதா? ஓ சார். சொல்லுங்க, எப்படி பேப்பர் திருத்தீங்க? என்ன மாதிரி நீங்க பர்சனலா திருத்தீங்க, வேற ஆகிட்ட கொடுத்துருக்குதா? பர்சனல் திருத்துறேன் சார். நீங்க திருத்தக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் விட்ட பிள்ளைகள் எவ்வளத்துல உள்ளது நலிவு வலிவுங்கிறதுல உங்களுக்கு விளாங்க. நீங்க அதை வளமையா போய் வகுப்புல கலந்துரையாடுங்க. ஓ சார். அதைத்தான் அந்த ஐட்டம் அனலிசிஸ் சொல்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் மாணவர்கள் விட்ட பிள்ளைகளை நான் கருத்து வருது. எனவே இது வந்து ஆய்ந்தறை மதிப்பீடு. அடுத்த மதிப்பீட்டுக்கு போவோம். ஆய்ந்தறை சோதனை ஒரு பொதுவாக கூட்டு மதிப்பீட்டுற சாயலையும் அமைப்பு மதிப்பீட்டுற சாயல் ரெண்டையும் கொண்டிருக்கிறது. அமைப்பு மதிப்பீடு கூட்டு மதிப்பீடு ரெண்டையுமே கொண்டிருக்கிறது. போத் தொடர் மதிப்பீடு. இப்ப வருவோம் இறுதி மதிப்பீடு. ரைட். இப்ப இறுதி மதிப்பீடை பத்தி நீங்க கதைங்க, விரைவாக கதைங்க. முடிகிறதுக்கு இது இருக்குது என்ன நியதி நியமம், அதோட முடியும். சொல்லுங்க, இறுதி மதிப்பீடுன்னா என்ன? தவணை பரீட்சைகள், ஆண்டிறுதி பரீட்சை, ஓஎல் பரீட்சை, ஏஎல் பரீட்சை, ஸ்காலர்ஷிப் பரீட்சை எல்லாமே சமேட்டிவ் அசஸ்மெண்ட் என்று சொல்வார், அல்லது சமேட்டிவ் வேல்யூவேஷன். இறுதியாக நடைபெறுகின்ற ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. மாணவனை பற்றி அவனுடைய முழு விடயங்களையும் எடுக்கிறாங்க. இப்ப அந்த சமேட்டிவ்ல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டார்கள். உலகத்தினுடைய போக்கு படிப்பம் இறுதி மதிப்பீடு இப்ப நடைபெறல. ஆண்டு இறுதி பரீட்சை இல்லை. இப்ப பாடசாலைக்கு அறிமுகப்படுத்த போற சிஸ்டம் என்ன? திலாக்ஷாந்தியோ சொல்லுங்க, என்ன சிஸ்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க? செமஸ்டர் சிஸ்டம். பிள்ளைகளுக்கு 6 மாதத்தால கோர்ஸ் முடிஞ்சுது, அரைவாசி. திருப்பி அந்த எக்ஸாம் அடுத்த வருஷம் அடுத்த செமஸ்டர்ல இல்லை. அடுத்தது மொடியூல் பேஸ்ட். சின்ன சின்ன மொடியூல்களை கொடுத்து அந்த மொடியூலூடாக மாணவர்களை வழிப்படுத்துவதற்கான ஏற்பாடு கொஞ்சம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு தென்படுகிறது. நான் அன்றைக்கு அந்த ஒர்க் ஷாப்புக்கு போனோடனே தெளிவாக சொன்னதிலிருந்து அது கொஞ்சம் இலங்கையில கொஞ்சம் இந்த முறை ஏற்படுத்தும் அந்த கல்வி மாற்றம் சக்சஸ் வருங்கிறதுல ஐயப்பாடு இல்லை. ஓகே. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியுமா இறுதி மதிப்பீடு கூட்டு மதிப்பீடு என்னன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். மற்றவர்கள் இல்லையா? தெரியும் சார். 4 பேர் லீவ் ஆயிட்டாங்க. அது தெரியுது. உங்களுக்கு இப்ப அது தெரியும். ரைட். ஓகே. இப்ப அடுத்ததுக்கு போவோம். மதிப்பீட்டு அணுகுமுறைகள். இது பற்றி நியமம் சார் யார் சொல்ற? நியமம் சார், நியதி சார் சொல்லுங்க. நியமம் உண்டா என்ன, நியதிண்டா என்ன? நீங்க இப்ப முன்னடைவு சார் 3 இருக்கிறது. அதனுடைய விளக்கத்தை பெற்றுக்கொண்டு அந்த மொடியூல் 1 முடிகிறது. சொல்லுங்க விரைவா. நியதி என்றால் என்ன, நியமம் என்றால் என்ன? நோம் அண்ட் ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவாங்க. நோம் பேஸ்ட், மற்றது வந்து கிரைட்டீரியன் பேஸ்ட். நோம் பேஸ்ட் ரெஃபரன்ஸ், கிரைட்டீரியன் பேஸ்ட் ரெஃபரன்ஸ். சொல்லுங்க, நியமம் நியதி தெரிஞ்சாக ஒருத்தரும் இல்லையா? நியமம் என்றா சார் ஒரு மாணவன் சார்பாக இன்னொரு மாணவன் ஒப்பீடு செய்யறேன். வெரி குட், மிகச்சரியான விடை. 2 ஒழுக்கம் உள்ள மாணவர்கள் இவர் ஒழுக்கம் எப்படி அவர் ஒழுக்கம், இவரை விட இவர் நல்ல. இப்ப சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வகுப்புல ஏ தொடக்கம் ஏ பி சி டி என்று 4 வகுப்புகள் இருக்கு. ஒரு வகுப்புல வந்து இருக்கிற மாணவன் ரேங்க் 1 ஏல ஒருவன் இருக்கிறான், மற்றவன் ரேங்க் 2 ரேங்க் 3 போகுது ஏல. அவனுடைய மொத்த 13 பாடங்களுடைய கூட்டுத்தொகை 800. இதுல ஏ வகுப்புல. பி வகுப்புல இருக்கிற மாணவனுடைய கூட்டுத்தொகை, முதலாவது ரேங்கில் இருக்கிற மாணவனுடைய கூட்டுத்தொகை நாம சொல்லுவோம் 1100. ஆனா 2 பேருக்கு கிடைச்சது என்ன? ரேங்க் 2 பேரும் ரேங்க் 1 இல்லையா?
ஓ சார். ஆனால் ஏ வகுப்புல இவனுக்கு ரேங்க் 1 எப்படி வழங்கப்பட்டது? ஏ ஏ வகுப்புல அந்த வகுப்புல இருக்கிற மாணவர்கள உச்ச புள்ளியை இவர் ஒப்பிட்டு பெற்றுக்கொண்டு தான் இவருக்கு ரேங்க் 1 வழங்கப்பட்டது. விளங்கினா விளங்க இல்லையா? ஓ சார். இவரை ஒப்புறம் அந்த வகுப்புல உள்ள மாணவரோட அவருக்கு ரேங்க் 1 வழங்கிட்டான். ஆனா மற்ற வகுப்புல ரேங்க் 1 இவரோட திறமையானவன். எனவே 4 ஹட் அடிச்சு ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் மீட் செய்வீங்க. சொல்லுங்க, ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போனா என்ன செய்வாங்க? ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் மீட்ல என்ன மாதிரி 4 ஹவுஸுக்கும் விசிட் பண்ணுவான். விசிட் பண்ணி போட்டு என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு ஹவுஸுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், மற்றதுக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கொடுப்பீங்க. எப்படி கொடுக்குறீங்க? ஒப்பிட்டு 4ஐயும் ஒப்பீடு செய்து கொடுக்குறீங்க. ஒரு வீரர்கள் விடுறாங்க, ஓட்ட வீரர்கள் ஒரு அந்த 2 பேர் ஒப்பிட்டு கொடுக்குறீங்க. சார் கிளியர் இல்ல. கொஞ்சம்
ரைட், ஓகே, சாரி, அவசர கோல் ஒன்று வந்துட்டு, ஓகே. அப்ப இதுல நான் சொன்ன மாதிரி இந்த மதிப்பீட்டு அணுகுமுறைகள்ல நியமம்ங்கிறது ஒப்புடுறேன். ஒழுக்கம் சார் விடயத்துல இப்ப நாம சொல்லுவோமே, இப்ப இலங்கையில் இருக்கிற தரமான பாடசாலைகள்ல ராயல் காலேஜ் எடுத்துக்கொண்டால் ஒழுக்கத்துல எப்படி அந்த ஸ்கூல்? ராயல் காலேஜ் எப்படி ஒழுக்கத்துல? கேக்குதா? பெஸ்டான ஸ்கூல் சார். கேக்குதா? கவரேஜ் ஓகேயா? ஓகே சார். சொல்லுங்க, எப்படி அமீரா ராயல் காலேஜ்? பெஸ்டான ஸ்கூல் சார் ஒழுக்க விஷயத்து. ஒழுக்க நீங்க பிரின்சிபல் ராயல் காலேஜ் பிரின்சிபல்ல போய் மற்ற ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் மாதிரி சந்திக்க முடியுமா? இல்ல சார், அப்பாயின்மெண்ட் எடுத்துதான். அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அதுவும் லேசில் அவர் விரும்பினா தான் தருவார். இலங்கையில ஜனாதிபதியை சந்திக்கலாம், ராயல் காலேஜ் பிரின்சிபலை சந்திக்கலாம். நீங்க ஜனாதிபதிக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம், எப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணினா. பட் ராயல் காலேஜ் பிரின்சிபலுக்கு எடுக்கிற கஷ்டம். அப்ப அவங்க ஒழுக்கத்துல இப்ப நாங்க ராயல் காலேஜில் இருக்கிற ஒரு பிள்ளையையும் வேற ஒரு நார்மல் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பிள்ளையும் எடுக்கணும். ஒழுக்கத்துல நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. பட் ஒழுக்கத்துக்கான அவார்டு ஒரு பின்தங்கின பாடசாலையில் கொடுக்குற ஆறு கொடுப்பீங்க நீங்க? அங்க இருக்கிற பிள்ளைகளோட ஒப்பிட்டு பெஸ்டான பிள்ளைக்கு தானே கொடுப்பீங்க? அங்க இருக்கிற பிள்ளைகளோட ஒப்பிட்டு பெஸ்டா, அது நியமம். நியதியை சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கதைச்சா தான் வேகமா போகலாம் கூட. இதுக்கு சப்போர்ட் நின்றுட்டு இப்ப நியதின் தான் முதல் கொஞ்சம் கதைச்சிங்க கொஞ்சம் பேர். இப்ப சவுத்துட்டீங்க, டைம் பிரச்சனை தான். 7 மணி நேரம் உங்களுக்கு செட் ஆகும் என்ன? அப்படியா? 7 மணி தான் எனர்ஜிட்டிக்கா இருப்பீங்களா? ஹலோ, என்ன சத்தம் வருது? ஆமாம் சார். ஆம் சார். இந்த டைம் சிக்கலாம் கொஞ்சம். டைம் இதுண்டா 9:30 முடிச்சுட்டு அடுத்தது தொடரலாம் என்ன மாதிரி? நார்மலா ஆமாம் சார். 9:30 முடிப்போமா? ஓகே, 9:30 முடிப்போம். 7 ஓகே உங்களுக்கு? 7 ஓகே சார். 7 to 9 ஓகே. இன்றைக்கு அந்த இதுக்கு போனது தானே வளமையா 7 to 9 போடுவோம். அது இஷ்யூ இல்லை. இன்றைக்கு மட்டும்தான் அது ஸ்பெஷலா போட்டு நான். ஓகே, இப்ப சொல்லுங்க, விரைவா இதை முடிச்சு கொள்வோம். சொல்லுங்க, நியதிண்டா என்ன? கொஞ்சம் காய்ச்சிட்டீங்கன்னா விரைவா போயிடலாம். சொல்லுங்க. நியதிகளின் அடிப்படையில ஒப்பிட்டு முடிவுகளை செய்யறது. அப்ப நாம சொல்றோம் என்னன்னா நியதிகள். வெரி குட். என்னண்டா இப்ப சொல்லுவோம், ஒரு மாணவன் வரும்போது அவர் பாடசாலை மாணவராக இருந்தால் வெள்ளை ஆடை அணிந்திருக்க வேண்டும், ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்க வேண்டும், ஒயிட் ட்ரவுசர் அண்ட் ஒயிட் ஷர்ட், கருத்த ஷூ போட்டிருக்க வேண்டும், பிளாக் ஷூ, முடி ஒட்ட வெட்டி ஒரு அளவுக்கு குறைந்த மட்டத்துல முடி அழகாக வெட்டி முடியை சீவி எண்ணெய் தடவி வர வேண்டும், டை கட்டி இருக்க வேண்டும், முகச்சவரம் செய்து வர வேண்டும். இதெல்லாமே என்ன? இதெல்லாமே நியதிகள். இதைத்தான் நாம நியதி மதிப்பீடு சொல்லுவோம். இந்த நியதிகள் இருக்கிறதா உள்ளுக்கு வாங்க. நீங்க ஒயிட் ஷர்ட் போடலையா, பிளாக் ட்ரவுசர் போட்டுக்கிறீங்க, get out of the school, don't enter into the school, we won't allow you all to enter the school, otherwise we will chase you all out if you all don't wear the proper dress, your uniform என்று சொல்றது. இதுதான் இந்த நியமம், நியதி என்று சொல்றது. இப்ப இந்த நியமத்திர உதாரணம் வந்திருக்கிறது. ஒரு மாணவன் வகுப்பில் நடத்தப்பட்ட சோதனை ஒன்றில் கணித பாடத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டாண்டா மற்ற மாணவர்கள் ஒப்பிட்டு, வகுப்பில் சுத்தமான தன்மையை ஒப்பிடும் போது மற்ற வகுப்போட எங்கட வகுப்பு சுத்தமான ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் நியமம், நோம் பேஸ்ட் ரெஃபரன்ஸ். இலங்கையில் ஒரு குறித்த சேவைக்கு ஆட்சேபு செய்ய ரைட். இதுவும் ஒரு SLEAS, SLAS, SLOS சயின்டிபிக் சர்வீஸ் போன்ற பரீட்சைகள் வைக்க ஆட்சேபு செய்யப்படுகின்ற சோதனைகள்ல நியதி போட இயலாது. 150 மார்க்ஸ் தான் நீங்க பாஸ் என்று சொல்லலையே. எக்ஸாம்பிள் ஆக்கள்ல 200 பேர் எடுக்கிறா 200வது ஆள்ல மார்க்ஸ் என்னையோ அதுல கட் ஆஃப் வரும். அது எத்தனை எங்களுக்கு திட்டமிட்டு குறிக்க முடியாது. அதனால அது என்ன மதிப்பீடு? நியதியா நியமமா? SLES நியமமா நியதியா? SLES போன்ற SLAS போன்ற பரீட்சைகளுக்கு எடுக்கிறது நியமம் என்ன? ஏன் அங்க கிரைட்டீரியா கொடுக்கலாம். கிரைட்டீரியா என்ன செய்யணும்? 150 எடுத்தா நீங்க SLES அப்படி சொன்னா நியதி. ஆனா அப்படி சொல்றோமா? இல்ல இல்ல. டீச்சர்ஸுக்கான போட்டி பரீட்சையில அப்படி சொல்றோம் இல்ல.
சில நேரம் 160 கட் ஆஃப் ஆயிருக்கலாம், 170 இருக்கலாம், 200 இருக்கலாம், 130 இருக்கலாம். எடுத்த ஆக்களை பொறுத்து அது மாறுபடும். ஸோ தட் இஸ் நியதி. நியதி நியமம் நியதி சார் அணுகுமுறைன்னு சொல்லக்கூட நாம சொன்னோம் சில நியதிகளை வழங்குறோம். இப்படி 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 என்னென்ன விடயங்கள் இருந்தால் இவ்வளவு இருந்தால் நீங்க அதுல வரலாம், இல்லாட்டி வர முடியாது. ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் போன்ற தொழில்களுக்கு வேறு சில பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்கின்ற போது இன்ன நியமங்கள் இருந்தால் உங்களுக்கு நாங்க இதை தருவோம் சொல்லி சொல்றோம். விளையுதானே? அப்படித்தானே? இதுல வந்து திறன்கள் மாணவர்களோட திறன்களை அடிப்படையாக கொண்டதாக தானே கருதப்படுது சார் நியதி சார்ந்த திறன்கள். ஒன்று நாலேஜ் பேஸ்டா இருக்கலாம் அல்லது ஸ்கில் பேஸ்டா இருக்கலாம். இவருக்கு இது இருந்தா உள்ளுக்கு எடுக்கும். அதான் நியதி. நியதிசார் மதிப்பீடுல நீங்க ஒரு ஆசிரியரா வர வந்தால் உங்களுக்கு குரல் வளம் இருக்க வேண்டும். நியதி நேர்த்தியான நல்ல ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் உங்களுக்கு குரல் வளம் இருக்க வேண்டும். நல்ல உயரம், பொருத்தமான உயரம் இருக்க வேண்டும். நல்ல ஸ்மார்ட்டான ஆளா இருக்க வேண்டும். மாணவர்களை நன்றாக கவரக்கூடிய நல்ல பேச்சு வழக்கு மொழியாற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஒழுக்கமானவராக இருக்கும். இதெல்லாம் என்ன நியதிகள். இந்த நியதிகளை ஃபுல்ஃபில் பண்ணினால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, இப்ப நாங்க நீங்க இதுல உதாரணம் தரம் 10 கணித பாடத்தில் 10 எண்ணக்கற்களை வெற்றிகரமாக கற்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்பட்ட 10 எண்ணக்கற்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட சோதனை ஒன்றில் கொடுக்கப்பட்ட 20 வினாக்களில் 16 சரியாக எடுத்தால் 80 புள்ளிகளை பெறுவாராயின் இவர் நியதி சார் மதிப்பீடு. அவங்க எதிர்பார்க்குறாங்க 80 புள்ளி எடுத்தா நீங்க பாஸ் என்றா அது என்னது? நியதியா நியமமா? நியதி. இப்ப எனக்கு உதாரணம் குயிக்கா சொல்லுங்க. உதாரணம் 9:30 இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க. மற்ற சின்ன பகுதி ஒன்று வரும், நாளைக்கு அடுத்த வகுப்புல முடிக்கலாம், பார்ப்போம். இப்ப சொல்லுங்க, எனக்கு இலங்கையில் நடக்கிற ஓஎல் நியமமா நியதியா? நியதி சார்ந்து. நியதி. 75 எடுத்தா ஏ, 74 எடுத்தா பி. நியதி. ஏஎல் நியதி நியமம். ஏனென்றால் சட் ஸ்கோர் வந்து நீங்க ஏற்கனவே தீர்மானிக்கிறீங்களா? உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெட்டுப்புள்ளி ஏற்கனவே தீர்மானிக்கப்படுவதா அல்லது ரிசல்ட்ஸ் வந்தது போல தீர்மானிக்கப்படுது? அப்ப நியமமா நியதியா? நியமம். ஒப்பிட்டு விளங்கிட்டா? இப்ப நியதி நியமம் விளங்கிட்டா? ஓகே, இதான் இதுல சுருக்கம். இப்ப நியதி நியம சார் அணுகுமுறை வேறுபாடுகள். நியம சார் மதிப்பீட்டுல ஒவ்வொரு மாணவரும் ஏனைய மாணவர்களின் பரந்துபட்ட அறிவு பரப்பு அடைவில் எந்த நிலையில் உள்ளான் என்பது மதிப்பிடப்படும். ஒப்பிட்டு 2 பேரும் ஒப்பிட்டு தானே செய்வோம். நியதியில் எப்படி செய்வோம்? குறித்த திறன் அல்லது எண்ணக்கருவை அடைந்து விட்டான்னு பார்ப்போம். நியமத்துல 2 மாணவர் ஒப்பிடுவோம், பரந்துபட்ட அறிவு ரீதியா எப்படி இருக்கிறான். இதுல அப்படி இல்லை. பர்டிகுலர் இன்னும் அறிவு இருக்குதா, இன்ன திறன் இருக்குதாங்கிறது மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டு அழகப்படும். அது நியமம், நியதி. நியமம் சார் மதிப்பீட்டுல உயர்மட்ட தாழ்மட்ட சாதனையாளர்கள் வேறுபடுத்தப்படுவார்கள். இவர் ஒழுக்கத்தில் உயர்ந்தவர், இவர் ஒழுக்கத்தில் தாழ்ந்தவர். நியதி சார் மதிப்பீட்டுல இனங்காணப்பட்ட விசேட திறன்கள் அளவிடப்படும். அப்ப அதுல ஒப்பீடு ஒன்று இருக்காது. மாணவரை ஒப்பிட மாட்டோம், வேறுபடுத்தினாலும். நியதி சார் மதிப்பீட்டுல கற்றலுக்கு முன்னரும் பின்னரும் மாணவர்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறார்கள் என்பது அறியப்படலாம் நியதியில. உதாரணமா கற்கிறதுக்கு முதல் இவர் 50 எடுத்தால் இப்ப கற்றபின் 90 எடுத்திருக்கிறார். ஸோ இவர் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறார். அப்ப நியதி. இதை விட இவர் தாண்டி இருக்கிறாருங்கிற நியதியை போடுறோம். 3வது நியதி சார் மதிப்பில் பரந்துபட்ட திறன்கள் அளவிடப்படுகிறது. நியமத்துல ஏராளமான விடயங்களை ஒப்புடுறோம். பட் நியதி சார் மதிப்பீட்டுல ஒரு சில விசேடமான வரையறுக்கப்பட்ட சில திறன்களை அளக்கின்றோம். அடுத்ததாக நியமம் சார் மதிப்பீடுல ஒரே விதமான கடினத்தன்மை கொண்ட திறன்கள் மதிப்பிடப்படுகின்ற போதிலும் என்ன மதிப்பீடு? ஒரே விதமான என்ன மதிப்பீடு? ஒரே விதமான கடினத்தன்மை கொண்ட திறன்கள் மதிப்பிடப்படுகின்ற போதிலும் நியதி சார் மதிப்பீட்டில்
இதுல என்னதான் நியதிசார் மதிப்பீடுல கடினத்தன்மையில வேறுபாடு திறன்கள் உயர்தாழ் பண்புகள் மதிப்பிடப்படும். இப்ப வருவோம் நியமம் சார் மதிப்பீட்டு அணுகுமுறை அனுகூலம் என்ன? நியதிக்கு நீங்க நிறைய நியதிகளை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நிறைய நியதிகள் எழுதணுமா? ஆம் சார். நியமத்துக்கு எழுத தேவையில்லை. ஒப்புறான இவர் வேற விட இவர் நல்ல அவ்வளவுதான். பெரிய லேசா வினாக்களை தயாரிக்கலாம் மதிப்பீடு. பெருந்தொகையானவர்களை மதிப்பிடுவதற்கு பொருத்தமானது. பெருந்தொகையானவர்களை மதிப்பிடுவதற்கு பொருத்தமானது எது? நியமம். இப்ப நாங்க 10,000 பேரை எக்ஸாம் வச்சு போட்டு 500 பேரை தெரிவு செய்யலாமா இல்லையா? தெரிவு செய்யணும். ஆனா நியதி வச்சு தெரிவு செய்யறோம்டா 10,000 பேருக்கு எக்ஸாம் வச்சு 5,000 பேர் பாஸ் பண்ணா என்ன செய்வீங்க? எப்படி தொழிலுக்கு எடுப்பீங்க? 150க்கு மேற்பட்ட எல்லாரும் பாஸ்ண்டா தேவை 500 பேருண்டா 10,000 பேர் எழுதி 150க்கு மேல 5,000 பேர் எடுத்தா மீதி 4,500 பேரை என்ன செய்ய போறீங்க? சிக்கல் வருமா வராதா? அதனாலதான் நியமத்தை அதுக்கு பயன்படுத்துகிறோம். சூழலோட சொல்லுங்க. நிலைகளை தீர்மானிக்கிறது வந்து நியமம், தேர்ச்சிகளை அடைஞ்சிருந்தா அதுல தீர்மானிக்கப்படுறது நியதி. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதான் பழக்கம். அதாவது நாங்க கற்றல்ல கூட வந்து நியதியை பயன்படுத்துறோம். ஏனென்றா இண்டிவிஜுவல் கான்செப்ட் டெவலப்மெண்ட் தான். ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு அடையப்பட்டிருக்கிறான்னு அளக்கணும் நாங்க உண்மையா. கணிதத்துல ஒரு மாணவன் எந்த மட்டத்தில் இருக்கிறான் என்பது முக்கியமா, அல்லது 2 மாணவனுடன் ஒப்பிடும் போது இவன் எந்த மட்டத்தில் இருக்கிறான் முக்கியமா? ஏனைய மாணவர்களோட ஒப்பிடும் போது அப்படி சொல்லுமா? ஒருவன் 50 புள்ளி எடுத்துக்கிறான், இன்னொரு 40 எடுத்துக்கிறான். அப்ப 50 எடுத்தவன் கணித அறிவு மிக்கவன் இப்படி சொல்லலாமா? இல்ல. எனவே பாடசாலையில கற்றல் கற்பித்தல எது மிக முக்கியமானது? நியதியா நியமம்? நியமம் இல்ல நியதி. நியதி சார். ஏனண்டா நியமம்டா நியமத்தாலான எங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஏனண்டா ஒரு பிள்ளை 95 எடுக்கிறது, இன்னொரு பிள்ளை 93 எடுத்திருக்கிறது. பெற்றார் போட்டு அவங்களுக்கு பெரம்பால போட்டு அடிக்கிறாங்க. அடே உன்னோட படித்தவன் 95 எடுக்கிறான், நீ 93 எடுத்திருக்கிறாய். எனவே நீ படிக்கவில்லை, நீ சரியா படிக்கிறாய் இல்லை அடிக்கிற பெற்றோர் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்றீங்களா? அண்டை கிட்டத்தில் நடந்த சம்பவம் இது உண்மை சம்பவம். இந்த ஃப்ரெண்ட் பக்கத்து ஏரியா எங்களை அவ இதுல வெக்கம் எனக்கு என்னண்டா அவ வந்து காலேஜ் எஜுகேஷன் பாஸ் அவுட் டீச்சர். அவ பிள்ளைகிட்ட சொல்ற வசனம் என்னன்னா, நீ மற்றவன் கூட எடுத்திருக்கிறான் 98 எடுத்துக்கிறான், நீ 95 எடுத்திருக்கிறாய், என்ன மார்க்ஸ் எடுத்த நீ ஏன் அப்படி குறைய எடுத்து பனிஷ் பண்றாங்க. ஆனா புரிதா இல்லை என்னது நியதியா நியமமா? நியமம். நியதி இல்லை. 90க்கு மேல் எடுத்திருக்கிறீங்களாமா? நீங்க எக்ஸலன்ட் மான், போதும். 90 எடுப்பது இலவான காரியம் அல்ல. ஒரு 90 புள்ளியை நீங்கள் அடைவது என்பது 10 தான் உங்களுக்கு பிழை. 10% தானே இதுல பிரச்சனை இருக்குது. எனவே அது நீங்க ஒரே பண்ண வேணாம். என்னது நியதி? 90க்கு மேல் எடுத்தா நீங்க பெஸ்ட். நியதியா இல்லையா? எனவே எந்த மதிப்பீடு மாணவர்களை மனோநிலையை திடப்படுத்தும்? நியதி. நியம் ஒப்பிடாதீங்க. மற்றவர்களை ஒப்பிட்டு மார்க்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. இது விளங்கி கொண்டீங்களா? விளங்க இல்லையா நான் சொல்றது? இப்ப நியதிசார் மதிப்பீட்டு முறை இத பிரதிகூலங்கள் என்ன? ஏனையோட ஒப்பிடுவதன் மூலம் ஒருவரின் அடைவு மதிப்பிடப்படுறதால தனிப்பட்ட மாணவர்கள் அடைவை துணியலாமா நியமத்துல? இயலாது. மாணவருடைய ஒத்துழைப்பு விருதி பதில என்ன உருவாகும்? ஒப்பிட்டா இப்ப சொன்னேன் போட்டி உருவாகுமா இல்லையா? போட்டி உருவாகும். மிக குறைந்த மாணவர் எண்ணிக்கை கொண்ட வகுப்புகளுக்கு நியமம் செய்யலாமா? பொருத்தம் இல்லை. 3 பேரை வச்சுட்டு நியமிச்சு ஒப்பிடலாம். குறித்த பரீட்சையில் அல்லது பாடநிலை சித்தி அடைவோர் எண்ணிக்கை என்ன செய்யப்படும்? நியமத்துல எல்லைப்படுத்தப்படுமா இல்லையா? நியமத்துல 100 பேர் தான் தெரிவு செய்யணும்னா 100 பேரை தான் எடுக்கலாம். 200 புள்ளிக்கு 199, 198, 197, 196, 195, 190 வரையும் எடுத்த ஆக்கள் எடுக்கிறாங்க. அப்ப 189 எடுத்தவன் வந்து மடையன் அப்படி சொல்றீங்களா? இல்ல சார், நியமம் கொடுத்திக்கிற அந்த மாதிரி தான் இருக்கு.
அதுதான் என்ன பிரச்சனைன்னா நியமத்துல தெரிவு செய்யறதுல அந்த கெட்டித்தனம்ங்கிறத விட அந்த ஒப்புடுற தலைங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குதானே என்ன ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அடுத்தது நியதி சார் மதிப்பீட்டான அனுகூலங்கள் என்ன? ஒருவரை தனிப்பட்ட தரங்களை அளக்கலாமா இல்லையா? ஓ சார். அவர் எந்த மட்டத்தில் இருக்கிறான்னு பார்க்கலாமா இல்லையா? பார்க்கலாம் சார். பார்க்கலாம். குழுவில் உள்ள ஏனைய அங்கத்தவரிலிருந்து சுயாதீனமாக ஒருவர் அடைவை மதிப்பிட முடியுமா இல்லையா? முடியும் சார். ஒருவர் உண்மையான விருத்தியை மதிப்பிட முடியுமா இல்லையா? முடியும். நியதி சார் மதிப்பிட்ட பிரதி ஊலங்கள் என்னண்டா மதிப்பீட்டுக்கான நியாயமான நியதிகளை உருவாக்கணும். சின்ன விடயம் அல்ல, ஏராளமான நியதிகளை நீங்க உருவாக்க வேண்டும். அதான் அனுபவம் வாய்ந்தாகணும். நியதி உருவாக்குறது, ருப்ரிக்ஸ் உருவாக்குறது எல்லாம் சின்ன விடயம் அல்ல, கடினமான பணி. அதிக அளவு சோதனைகள் நிர்வாகிகளுக்கு மிகவும் சிக்கலான ஒரு கணிப்பீட்டு முறைதான். ஸ்கூல்ல அதிபர் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கெல்லாம் பேப்பர் தயாரிக்கணும்னா அல்லது இது நிர்வாகிகள் கல்வியலாளர்களுக்கெல்லாம் சிக்கலானது நியதி. ஏன்னா நிறைய நியதிகளை உருவாக்கணும். அதிக அளவு சோதனைகள் மூலமே பல திறன்கள் அல்லது நடத்தைகள் தொடர்பாக தீர்மானிக்கலாம். இல்லை நிறைய சோதனை வைக்கணும். அப்போ இதெல்லாம் தீமைகள். இப்போ சின்ன ஒரு பகுதிக்கு அதை முடிச்சு கொள்வோம். என்ன முன்னடைவு சார்? முன்னடைவு தான் என்ன? ஒரு ஆளுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறோம், ஒரு டீமுக்கு ஒரு 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 7 பேர் எடுக்கிறோம் இல்லை 8 பேர் எடுக்கிறோம், எக்ஸாம் ஒன்று வைக்கிறோம், பிறகு கற்பிக்கிறோம். கற்பிக்கிறதுக்கு முதல் இவருடைய மட்டம் எப்படி இருந்தது, கற்பித்ததன் பின்னர் எவ்வாறு இருந்தது, ஒப்புறது என்ன என்ன மதிப்பீடு, எப்சேட்டிவ் என்ன மதிப்பீடு, கற்பித்தலுக்கு முதலும் கற்பித்தலுக்கு பிறகு என்ன மதிப்பீடு, முன்னடைவோ சொல்லுங்க, என்ன மதிப்பீடு, என்ன மதிப்பீட்டு அணுகுமுறை, முன்னடைவு சார் மதிப்பீடு. இந்த பாருங்க, முதல் எத்தனை ஏங்கிற ஒரு 0 எடுத்துக்கிறார், அப்புறம் 2வது பரீட்சையில என்ன எடுத்திருக்கிறார், கற்பித்தலுக்கு பிறகு 8, பி என்பவர் 4. இப்ப பாருங்க, யாராவது குறைய எடுத்திருக்கிறாங்களா? இல்ல, எல்லாரும் கூட எடுத்திருக்கிறாங்க. 8 மட்டங்கள் வேறுபட்டாலும். அப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கறது நான் முன்னடைவு சார் மதிப்பீட்டு அணுகுமுறையின் அனுகூலங்கள் என்ன, ஒருவர் அடைவு தொடர்பாக எந்த அளவுக்கு அவர் முன்னேறி இருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இவர் முன்னடைவா இருக்கிறாரா பின்னடைவா இருக்கிறாரா? குறைந்த அடைவில் இருந்த ஒருவர் தன் அடைவு முன்னேற்றத்தை கண்டு கற்றல்ல ஊக்கல் பெறுவார். குறைந்த அடைவில் இருந்த ஒருவர் தனது அடைவு முன்னேற்றத்தை கண்டு ஊக்கல் பெறுவார். நான் முதல் 10 எடுத்தேன், இப்ப 20 எடுத்துருவேன், இந்த முன்னேற்றம் நல்ல. அப்ப ஒப்பிட்டு பார்க்கிறது. பிரதிகூலம் என்று சொன்னால் ஒரு நபர்ற பண்புகள் மாத்திரம் மதிப்பிடப்படும். ஒரு தனி நபர்ல ஒப்பிட்டு அப்படித்தானே பார்க்கிறோம், தனிநபரே தானே பார்க்கிறோம், ஒரு ஆளையும் தனித்தனி ஒப்பிடுறோம். 2வது, முந்தின மட்டத்தை விட பிந்தினத்துல குறைந்த புள்ளி எடுத்தால் மென்டலி விழுந்துடுவாங்க. ஐயோ அநியாயம், எனக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு. ரைட், இவ்வளவுதான் இந்த முதலாவது மாடியூல். ஓகே, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா விளக்கம் ஓகேயா, தெளிவு பெற்றீங்களா? முதலாவது மாடியூல்ல. அடுத்தது 2வது மாடியூல்ல தொடங்கி கொஞ்சம் வேகமா போகணும். இந்த 2வது தொடங்கிக்கலாம். உங்களுக்கும் அந்த டைம் கொஞ்சம் ஓட்டா இருக்குது தானே? இந்த டைம் சிக்கலானது தானே? நாம அடுத்த இரவா தர்மலா 7க்கு போடுவோம். என்ன அமீரா? 7க்கு போட்டா நல்ல, 7 to 9 போட்டா முடிச்சிடலாம். எப்படி திமோதி, என்ன மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா கஷ்டமா? ஆமா சார், 7க்கு ஈஸியா இருக்கு. 7 போடுவோம், 7 ஈஸி. ஓகே, கிளியரா திமோதி சத்தத்தை காணல, அது வளமையா? எஸ் சார். இல்ல சார், கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் புதுசா இருக்கு, அதனால தான் சார். புதிய விடயங்கள் என்ன? ஆமா சார், அதுதான். கிளியரா இப்ப உங்களுக்கு இதெல்லாம்? ஓ கிளியர் சார், நல்லா கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே. நாங்க இதோட முடிச்சு கொள்வோம். நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப நாம அடுத்த இதுல சந்திப்போம். என்ன
சின்ன மாற்றங்கள் ஒன்று டேட்டுகளை மாற்றி கொடுப்பேன், அவங்க போடுவாங்க. என்னென்ன எனக்கு கிளம்பு பயணம் ஒன்று இருக்கிறது, 1-2 நாட்கள் மாற்றம் அடைந்து வரும். அது புதிய நேரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஓகே ஓகே சார். ஓகே, இதோட முடிச்சு கொள்வோமா? ஓகே சார். ஓகே ரைட், தேங்க்யூ வெரி மச். ஓகே, குட் நைட். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you, sir. சந்திப்போம். வலைக்கம் சலாம். ஓகே, குட் நைட். Thank you, sir.